மத்திய அரசு அந்த விலங்குகள் காட்சிப்படுத்தல் பட்டியலிலிருந்து ஒரு விலக்களித்து நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டியது. அதுவும் நீதிமன்றத்துக்கு சென்று தடை பெற்று விட்டார்கள். அந்த வழக்கு விசாரணை முடிந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு தொடங்கிவிடும் என்று நினைத்திருந்தோம். ஏமாற்றமாகிவிட்டது. நீதிமன்ற தீர்ப்பு வரவில்லை. ஆக இந்த ஆண்டு பொங்கலும் ஏமாற்றமாகிவிட்டது. நாம் அரசாங்கங்களை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். நீதிமன்றங்களிலே வழக்குகளை நடத்தி கொண்டிருந்தோம். இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த தமிழகம் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு, மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் தொழில் புரிபவர்களும் தொழிலாளர்களும் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு மௌன புரட்சியை ஏற்படுத்தி, ஒரு அறப்போராட்டத்தை ஏற்படுத்தி, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமல், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி கொண்டு வெற்றி காணும் வகையிலே ஒரு 90% வெற்றியை நோக்கி பயணித்து விட்டோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் நம்ம சொல்லக்கூடிய அந்த விலங்குகள் 1960 சட்டத்தில், விலங்குகள் சட்டத்திலிருந்து சில பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தோம். கோரிக்கையில் காளைகள் காட்சிப்படுத்தல் பட்டியலிருந்து நீக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த பிசிஏ ஆக்டில் 3 திருத்தங்களை மாநில அரசு பரிந்துரை பண்ணி மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு கவர்னர் கையொப்பமிட்டிருக்கிறார். ஒரு பிரிவு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அம்சமாக சேர்க்கப்பட்டு இன்று அது நிறைவேற்றப்படும் சூழ்நிலையிலே கவர்னர் நிறைவேற்றியிருக்கின்றார். நாளை தொடங்கவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஓரிரு நாளிலே கவர்னர் உரைக்கு பின்னால் இந்த கூட்டத்தொடரிலே அது சட்டமாகிவிடும் என்று அரசு உறுதியளித்திருக்கின்றது. இந்த நிலையிலே ஜல்லிக்கட்டு தொடங்கிவிட்டது. மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு வேண்டியது பாதுகாப்பான ஜல்லிக்கட்டு சட்டம். அந்த சட்டம் ஓரளவுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் அந்த சட்டம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக முறையிலே நமக்கு மத்திய அரசு துணையோடு அந்த சட்டம் நிறைவேறியிருப்பதால் அதை நாம் வரவேற்று இந்த ஒரு நல்ல சூழ்நிலையை நம்மை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டை பாதுகாப்பாக நம்ம நடத்த வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தொடர்ந்து தமிழகம் எங்கும் நடத்துகிற ஜல்லிக்கட்டில் பாதுகாப்பு அம்சங்களோடு கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு விதி ஏற்படுத்தப்பட்டு நிறையா நூற்றுக்கணக்கான கிராமங்களில் அந்த பாதுகாப்பு வளையங்கள், அந்த பேரிக்காடு, இரட்டை தடுப்பு வேலி அமைக்க முடியாமல் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்க கிராமங்கள்லாம் அந்த இறை வழிபாடு, அந்த கோவில்களில், அந்த சர்ச்சுகளில் நடத்த வேண்டிய திருவிழாக்கள்லாம் நின்று போயிருக்கு. அது அரசுக்கு இதன் மூலமாக அந்த பாதுகாப்பு வளையத்தை, அந்த பேரிக்காடு செலவெல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து இந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பாக தமிழகமெங்கும் நடைபெற வேண்டும். இந்த மாணவர்களும் மாணவிகளும் இந்த இளைஞர்களும் இந்த போராட்டத்தை அவர்கள் நல்ல நிலையிலே முடிவெடுத்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நான் ராஜ்சேகர் ஐயா, ராஜேஷ் அவர், நாங்கள்லாம் ஒரு 7-8 பேர் 10 பேர் டெல்லி போயிருந்தோம். டெல்லி போய் தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து, அவர்கள் எங்களை சுற்றுச்சூழல் அமைச்சரை கூட்டிக்கொண்டு சந்திக்க வச்சு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும், அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சரையும் சென்று நானும் ஐயா அவர்களும் மத்திய அமைச்சருடன் சென்று சந்தித்தோம். அவர்களிடம் நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். அதாவது பீட்டாவை பற்றி விசாரிக்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரிக்க வேண்டும். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து பணம் வந்தது என்றால் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கிறது. வெளிநாட்டிலே இருந்து பணம் வந்து
இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடையை அழிப்பதற்கான திட்டம்தான் பீட்டா செய்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டையும் அவருடைய பெட்டிஷன் வைத்திருக்கிறோம். அதற்கான ஒரு புகாரை கொடுக்க அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நிச்சயமாக புகாரை கொடுப்போம். கொடுத்து பீட்டாவை பற்றி விசாரிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். இது டெல்லியில் நடந்த விஷயம். அதற்கு பின் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இப்பொழுது ஒரு இது வந்திருக்கிறது. நாங்கள் திருப்பி கேட்டு வந்தது பிசிஏ சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பது. அது 2 வகையாக கொண்டு வரலாம். ஒன்று பாராளுமன்றத்திலோ சட்டசபையிலோ. சட்டசபையில் கொண்டு வருவதற்கு சட்டசபை நாளை தான் கூடுகிறது. ஐயா கூறியது போல் சட்டசபை கூறியதும் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். நேற்று அது ஆர்டினன்ஸாக வந்திருக்கிறது. ஆர்டினன்ஸ் என்பது ஒன்று தான். சட்டசபையில் வருது. ஆர்டினன்ஸுக்கு ஒரு 6 மாத காலம் இருக்கிறது. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை இந்த போராட்டத்தை சற்று தினங்களுக்கோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்க வேண்டும். அப்படி தள்ளி வைத்துவிட்டு அரசாங்கம் கூறியது நடக்காமல் இருந்தால் அதற்கு பின் திருப்பியும் போராடலாம், அரசாங்கத்திடம் விண்ணப்பிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதை விட்டுவிட்டு இன்று அந்த போராட்டத்தை இப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருப்பது ஒரு ஒரு மிகவும் சிரமம். அவர்களுக்கும் நிறைய மாணவர்கள் மட்டுமின்றி நிறைய பெண்கள் குழந்தைகளுடன் இருந்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தை கைகூப்பி நாங்கள் வணங்குகிறோம். இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை உலகத்திலேயே எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான போராட்டம். ஐயா கூறியது போல் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நடந்த ஒரு போராட்டம். இந்த அறப்போராட்டத்தை இனி அவர்கள் ஒரு 2 மாத காலத்துக்கு தள்ளி வைத்துவிட்டு என்ன நடக்குது என்று பார்த்து, நிச்சயமாக ஒரு நாட்டின் பிரதம மந்திரி 2-3 அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாம் கூறியிருக்கும் பொழுது அவர்கள் செய்வார்கள் என்று நம்பி நாம் அமைதியாக இருந்து இப்பொழுது ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்க வேண்டும். நிறைய பேர் ஜல்லிக்கட்டை பேசுகிறோமோ தவிர யாரும் ஜல்லிக்கட்டை பார்த்ததில்லை. அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு 2 மாதங்கள் கழித்து என்ன நடப்பது என்று பார்த்துவிட்டு அதற்கு பின் தேவை என்றால் நாம் போராடலாம், நாம் எல்லாம் செல்லும்.